ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதலக்குறை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர்கள் நமக்கு கமெண்ட்டில் கேட்ட கேள்விக்கான பதில் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு நாப்கின் பயன்படுத்தலாமா, அது அவங்களுக்கு பாதுகாப்பானதா? ஏன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேர் பயன்படுத்த மாட்டாங்க, சில பேர் பயன்படுத்துவாங்க. இது பாதுகாப்பானது, குழந்தைக்கு நல்லதா கெட்டதா, ஒருவேளை டயாப்பர் பயன்படுத்தணுன்னா எந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறாங்க. ஒருவேளை நீங்கள் முதல் முறையாக தாயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம நாப்கின் பயன்படுத்துறது சரியான்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தி தாங்க ஆகணும். அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆஃபீஸுக்கும் போயிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு அவங்களோட துணிகளையும் வாஷ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா இன்ற காலத்தில் பெரியவங்க நம்ம கூட இருக்க முடியல, நம்ம வெளியூரில் வேலை நிமித்தமாக போயிடும் இல்லையா. ஸோ இது ஒரு காரணம். 2வது காரணம் பார்த்திங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்களுக்கும் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது. ஏன்னா அவங்களும் தனியாக தான் இருக்காங்க, பெரியவங்க இல்லை. இருந்தாலும் அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நம்ம வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தைக்கு டயப்பர் போடலாங்க. போடும் பொழுது பகலில் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பகலில் நீங்களும் தூங்க மாட்டீங்க, குழந்தைய பார்த்துக்க முடியும் ஃபுல் டேவும். அதனால் அவங்களுக்கு பகலில் காட்டன் துணிகளை, சுத்தமான காட்டன் துணிகளை பயன்படுத்துங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. வெளியில் போகும்போது நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இரவு நேரங்களில் நீங்கள் டயப்பர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது தான் எனக்கு பொறுத்த வரையும் சிறந்தது. ஏன் அப்படின்னா இரவில் நம்மளும் தூங்கிடுவோம், ஃபீட் பண்ண மட்டும்தான் எந்திப்போம். அதே மாதிரி நீங்கள் டயப்பர் போடலை அப்படின்னா அவங்க அடிக்கடி எழுவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு குழந்தைகள் பார்த்திங்கன்னா 20 தடவையாவது யூரின் போவாங்க, 5 தடவையாவது மலம் கழிப்பாங்க. ஸோ அந்த 20 தடவையும் அவங்க ஈரம் பட்டுடுச்சுன்னா முழிச்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க. கண்டினியூஸ் தூக்கம் இருக்காது. குறிப்பாக இரவு நேரத்தில் அவங்க அழுதாங்கன்னா நம்மளோட தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரங்களில் டயப்பர் யூஸ் பண்ணுங்கள். முதல் முறையாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எந்த மாதிரி டயப்பரை நீங்கள் சூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற முழு விவரத்தையும் நான் இப்போ சொல்ல போகிறேங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், டயப்பர் குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாம், புதிதாக பிறந்த குழந்தைக்கும் பயன்படுத்தலாம். இரவு நேரத்தில் மட்டும் பயன்படுத்துங்க, பகலில் பயன்படுத்த வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ நாப்கினை எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு நம்ம நாப்கின் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல நல்ல நாப்கினாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணுங்க. குறிப்பாக காட்டனில் தயாரிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அது குழந்தையோட வயிற்றை நல்லா இடுக்க பிடிக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான சைஸில் நீங்கள் வாங்கணுங்க. இப்போ கடைகளில் காட்டன்லேயே ஒரு முறை பயன்படுத்தக்கூடியதும் இருக்குது, தொடர்ந்து துவைத்து பயன்படுத்தக்கூடிய நாப்கினும் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இப்போ நாப்கின் எதுக்குன்னு நம்ம பார்த்துடலாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்க ஒரு நாளைக்கு 10லேருந்து 20 முறை வரைக்கும் சிறுநீர் கழிப்பாங்க, 4லேருந்து 5 முறை வரைக்கும் மலம் கழிப்பாங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம தண்ணி விட்டு சுத்தம் செய்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பருத்தி துணியினால் செய்த லங்கோடுகளை குழந்தைக்கு அணிவிப்பாங்க. அது குழந்தை யூரினோ மோஷனோ போனதுக்கப்புறமா அதை சுத்தம் செய்துட்டு வெந்நீரில் அலசி வெயிலில் உலர்த்தி பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ தான் இந்த முறையெல்லாம் நேரமின்மையால் போயிட்டு நாப்கினுக்கு நம்ம வந்துட்டோம். குழந்தைங்களுக்கு நைட்டில் நாப்கின் பயன்படுத்துங்க, பகலில் பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி வெளியில் போகிறீங்கன்னா மட்டும் நாப்கினை பயன்படுத்துங்க. அடுத்தது, இந்த நாப்கின் டயப்பரை எத்தனை நேரத்துக்கு ஒரு முறை நம்ம மாற்றணுன்றதையும் தெரிஞ்சுக்கணுங்க. குறைந்தது 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம மாற்றிடணும். அவங்க யூரின் போனாலும் மலம் கழிச்சாலும் போனாலும் போகலைனாலும் சரி, கண்டிப்பாக 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே ஒரு தடவை மாற்றிடணுங்க. யூரின் போடலாம் கூட பரவாயில்ல, எடுத்து நீங்கள் எட்டை போட்டுட்டு அவங்களோட பின்பகுதி நல்லா தொடச்சிட்டு, உங்கள்கிட்ட லோஷன் இருந்துச்சு, பேபி லோஷன் இருந்துச்சுன்னா லோஷன் போட்டு விடலாம். லோஷன் போட்டு லைட்டாக பவுடர் அடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் அடுத்த டயப்பரை நைட்டு பயன்படுத்துங்க. ஓகேவாங்க? ஸோ கண்டிப்பாக மாற்றிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை 12 மணி நேரம்லாம் நீங்கள் ஒரே டயப்பரை குழந்தைய போட விடக்கூடாது. ஒரு வேளை அப்படி போட்டிங்க அப்படின்னா அந்த ஈரப்பதத்தின் காரணமாக அவங்களுக்கு தொற்று நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. ரேஷஸ், புண்ணெல்லாம் அங்கே வந்துடும். ஸோ அது இன்னுமே ரொம்ப பிரச்சனையாகிடும். குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தைங்க அழுதாங்க அப்படின்னா நம்மளால் சமாளிக்க முடியாது இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டயப்பர் மாற்றிடுங்க. மாற்றும் பொழுது அவங்களுக்கு லோஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா புது டயப்பரை போடுங்க. நல்லா தொடச்சிட்டு அந்த பகுதியை உலர்வாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த டயப்பரை போடணுங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, நாப்கினை மாற்றும்போது எந்த வழிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படின்ட்டுதாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நாப்கினை மாற்றும்போது முதல்ல உங்கள் கைகளை சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு
அதுக்கப்புறமா அவங்க நாப்கினை நீங்கள் மாற்றணுங்க. நாப்கினை மாற்றும்பொழுது பழைய நாப்கினை ஏதாவது ஒரு பையில் போட்டு வச்சுருங்க. நல்லா அப்புறப்படுத்திடுங்க. திரும்ப அது குழந்தைங்க பக்கத்தில் இருக்கவே கூடாதுங்க. இருந்துச்சு அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு தொற்று நோய்களை உண்டாக்கும். சில பேர் அலசி பயன்படுத்தக்கூடிய நாப்கினை பயன்படுத்துவீங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா சுத்தமான நீரில் அலசிட்டு துவைச்சிட்டு கடைசியாக டெட்டால் போட்டு வெந்நீரில் அலசிட்டு வெயிலில் காய வச்சு அதை மீண்டும் நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதுக்கப்புறமா கைகளை மீண்டும் கழுவிட்டு குழந்தையோட பிறப்புறுப்பில் மலம் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா இல்லை சிறுநீரால் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா மெல்லிய காட்டன் துணியை வச்சு விதவிதப்பான தண்ணியில் நனைச்சி அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணுங்கள். பெண் குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா பெண் குழந்தைய முன்பகுதியிலேருந்து பின்பக்கம் சுத்தம் பண்ணணுங்க. நீங்கள் பின்பகுதியிலேருந்து முன்பக்கம் வரக்கூடாது. ஏன்னா பின்னால் மலம் போகிற இடத்துல நிறைய தொற்று கிருமிகள் இருக்கும். அதை கொண்டுட்டு வந்து நம்ம முன்பகுதியில் வைக்கக்கூடாது. ஸோ அதனால் பெண் குழந்தைகளில் க்ளீன் பண்ணும் பொழுது முன்பகுதி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பின்பகுதியை தொடச்சி சுத்தம் செய்துட்டு அதுக்கப்புறம் பருத்தி டவல் எடுத்து அந்த இடத்த நல்லா அவங்களுக்கு சுத்தம் பண்ணி அலசிட்டு ஈரம்லாம் இல்லாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாப்கின் க்ரீம் இருக்கு இல்லையா, எல்லாம் பேபி லோஷன், இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதிய டயப்பரை நீங்கள் போடணுங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ரேஷஸும் வராது, தொற்றும் வராது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா குழந்தைகளுக்கு டயப்பர் யூஸ் பண்ணலாமா, எப்படி பயன்படுத்துவது, எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை டயப்பரை மாற்றணும் அப்படின்ற முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். பை டாட்டா.